இப்போ வந்து மதிய சாப்பாட்டுக்கு ரெடி ஆகிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு காட்டுற பாருங்கள். சமையல் இன்றைக்கி வந்து ரசங்க, பூண்டு மிளகு ரசம், உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம், தயிர், அவ்வளோதாங்க இன்றைக்கி. நான் பார்க்குறேன், இடையில எதனா காய் இருந்தது அப்படின்னா அதையும் பண்ணிடுவேன் சைட் டிஷ்ஷாக. ஓகேவா? இன்றைக்கி இதுதான் சமையல் எங்கள் வீட்டில். வாங்க பார்க்கலாம். இங்கே முன்னாடி இங்கே வந்து சாதத்தை வச்சுருக்காங்க, அதை காட்டுறேன். இதில் வந்து சாதம், ரைஸ் குக்கரில் வந்து சாதம் வச்சுருக்காங்க. சாதம் என்ன பாத்திரம், பெரிய பாத்திரம் இல்லையா, இதை போட்டு மூடினா சாதம் அப்படி மேலேயே நிற்கும், இப்படி மேலேயே நிற்கும். அதனால் வந்து இட்லி பானையோட நம்ம சாதம் வைக்கிற இட்லி பானை இருக்கு இல்லையா, இட்லி சுடுற பாத்திரம், இட்லி பானையோட மூடி இருக்கு இல்லையா, அதை வச்சு மூடுறோம் பாருங்க. இப்போ இதை மூடிட்டோம்னா அது பட்டம் இருக்கும், சாதம் வெந்துடும். ஓகே, அப்படின்னா காமிக்கிறேன். நம்ம ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கணும். ஃபிங்கர் சிப்ஸ் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி உருளைக்கிழங்கு கறி. இது வந்து பக்கோடா மாதிரியும் சொல்லலாம், என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. இது நான் எனக்கு அந்த நேரத்துக்கு எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேங்க. இதுதான் செய்யணும், ஏதாவது செய்யணும்னு ஆரம்பிப்பேன், கடைசியில் வேறு மாதிரி போய் முடிஞ்சிடும் அது. ஓகேவா? ஆனால் நல்லா தான், பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். என் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் நான் இப்படி செஞ்சு கொடுத்தாலும். நான் சொன்னேன் பிள்ளைங்கிட்ட உருளைக்கிழங்கு கறியை ரசமும் தயிருக்கு அப்பளம் பொரிச்சு சாப்பிட்டுக்கலான்னு சொன்னேன். அப்புறம் யோசித்தேன், ஏன் வெறும் இது வந்து எப்பயும் மாதிரி மசாலா மாதிரி போட்டு ஏன் பண்ணணும் அப்படின்ட்டு இது வந்து வேறு மாதிரி செய்வாங்க, நான் காமிக்கிறேன். இது மாதிரி பொடியாக இது மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கணும். நம்ம ஃபிங்கர் சிப்ஸ் தோலோடையும் செய்யலாம், தோல் இல்லாமலே அது உங்களுடைய விருப்பம். நான் இப்படியும் செய்வேன், தோலை உரிச்சிட்டும் செய்வேன், தோல் இல்லாமலும் செய்வேன், தோலோடையும் செய்வேன். இப்போ பாருங்கள், தோலோடு தான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். தோலை சீவிட்டு கூட நம்ம பண்ணலாம், நம்ம சாதாரணமாக பண்ணுற மாதிரி பண்ணலாம். இதுக்கு இப்படியும் பண்ணலாம். இது ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி பண்ணுறது. இது பக்கோடான்னு வச்சுக்கோங்களேன், பக்கோடா அது இது வேறு மாதிரி பக்கோடா. இல்லை கடலை மாவு, கோதுமை மாவு, கடலை மாவு, மசாலாலாம் போட்டு கரம் மசாலா, மிளகாத்தூள், இஞ்சியும் பச்சை மிளகாயும் பேஸ்ட் பண்ணி இதில் அப்படி ஒரு மாதிரி கரகரன்னு அரைச்சிக்கணும். இஞ்சி பச்சை மிளகாயும் கரகரன்னு அரைச்சிக்கணும். மிளகாப்பொடி போடணும், கரம் மசாலா போடணும், உப்பு போடணும், மஞ்சள் பொடி போடணும், பொடியாக மல்லி இலையை நறுக்கி போட்டுக்கணும். இல்லை பொடியாக போட்டுட்டு உப்பெல்லாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு, உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு அப்படியே பெசரி வச்சிடணுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் வந்து பெசரி வச்சிடணும். நான் செஞ்சு காமிக்கிறேன், சொல்லிட்டேன் கிட்டத்தட்ட இப்படி செய்யணுங்கிறது நான் சொல்லிட்டேன். அப்புறமா எண்ணெயில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை பொரிச்சு எடுக்கணும். ஓகே, இப்போ பெரிய பாத்திரத்தில் கொட்டி, இப்போ வந்து பெரிய வண்ணலில் கொட்டியாச்சு. இது வந்து நல்லா தண்ணியில் 2-3 வாட்டி அலம்பணுங்க. தண்ணியில் அலம்பணும் தரும் 2-3 வாட்டி. நல்லா அலம்பணும். க்ளீனாக அதுக்கெல்லாம் போக 2-3 வாட்டி அலம்பி கொஞ்ச நேரம் இதை காய வைக்கணுங்க. அது ஏன்னா நம்ம மசாலாலாம் சேர்க்கும் போது ஒட்டக்கூடாது இதில், அதனால் வந்து இதை காய வைக்கணும். அவ்வளோதான். இதை அப்படிங்க பாருங்கள், தட்டில் இந்த மாதிரி தட்டில் போட்டு 3 வாட்டி 4 வாட்டி அலம்பிட்டு, இதை பாருங்கள், இதை வச்சிருக்கேன் தட்டில். இதை வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் வெயில் வச்சோம், காயணும். நம்ம தண்ணி எல்லாம் காயணுங்க. அதில் இங்கே போய் தண்ணி எல்லாம் காயணும். வடிகட்டிட்டு வைப்பேன். இப்படி காயில அப்படின்னு சொன்னால் துணியை போட்டு நல்லா காட்டன் துணியை போட்டு அதை ஈரத்தை எடுத்துடணுங்க. ஓகே, இதை வந்து இப்படி இதை காய வச்சுட்டு வரேன். வெயிலில் கொண்டு போய் கடையில் எண்ணெய் வச்சுட்டு அடுப்பத்தை வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய், நான் எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கடுகு எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் கத்திரிக்காய்க்கு பாருங்கள், வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, எண்ணெய் கத்திரிக்காய்க்காக கருவேப்பிலை போட்டேன். ஒரு அச்சுக்காக ஒரு சின்ன கருவேப்பிலை, பரவாயில்ல, இன்னும் நல்லா தான் இருக்கும். கருவேப்பிலை நிறைய இருக்கும்.
நான் கருவேப்பிலை எல்லாத்துலேயும் நிறைய சேர்ப்பேன். இப்போ இது வெங்காயம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், காட்டுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய். இங்கே பாருங்கள், 3 கத்திரிக்காய் கட் பண்ணி இப்படி இது வந்து ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது காஞ்சி போச்சு. இது காஞ்சதுக்கப்புறம் தக்காளி பழத்தை போட்டுக்கலாம். தக்காளி பழம் போட்டு வதக்கிட்டு இதில் வந்து மஞ்சள் பொடி போடணுங்க. மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் இதுன்னு வச்சுருவோம், வேக வச்சுருவோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் வதங்கட்டும். முதல்ல இது கொஞ்சம் வதங்கட்டும், கொஞ்சம் செம்மியாக வதங்கணும், கொஞ்சம் வதங்கட்டும். அப்புறமா இதை கொட்டிக்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா சாரிங்க, இதை நான் உங்கள்கிட்ட காமிக்க மறந்துட்டேன். ஆனால் கடகடன்னு செய்யணுங்க, டைம் ஆகுது அப்படின்ட்டு. இந்த உருளைக்கிழங்கு சொன்னல எங்க பாருங்க, ஈரம் இல்லாமல் உருளைக்கிழங்கு நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. காய வச்சுட்டு கொஞ்சம் ஈரம் இருந்துச்சு, அதையும் தொடச்சிட்டேங்க. டவலால் காட்டன் துணியெல்லாம் தொடச்சிட்டு இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பாருங்கள். சரியா, வந்து கரம் மசாலா, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், பச்சை மிளகாவும் இஞ்சியும் சேர்ந்து அரைச்சிது, கரகரன்னு அரைச்சிட்டேன். அப்புறம் வந்து 1 கப்பு நம்ம கடலை மாவு, 1/2 கப்பு கோதுமை மாவு, கொஞ்சம் இந்த சாபுதானா, இது என்ன சொல்கிறது, இது நம்ம ஜவ்வரிசிங்க, கொஞ்சம் ஜவ்வரிசி, கரிஞ்சீரகம் போடணும். ஆனால் என்கிட்ட கரிஞ்சீரகம் இல்லை. கொஞ்சம் கரம் மசாலா, இந்த பாருங்க, இது வந்து இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்ந்து அரைச்சிது, அவ்வளோதாங்க. கரம் மசாலா சேர்த்து அரைச்சாச்சு. இங்கே பாருங்க, இந்த இதை வந்துட்டு இப்படி நம்ம இது இப்படி பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு 10 நிமிஷம் ஊற விட்டா போதும். நான் உப்பு சேர்த்துருக்கேன், எல்லாம் சேர்த்துருங்க பாருங்க. இது இப்படி பசைஞ்சு கோட்டிங் ஆகும், தண்ணி விடல. ஏன்னா இஞ்சி இது வந்துட்டு நான் கொஞ்சமாக இது பண்ணேன், கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டாங்க, கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டேன், அதனால தண்ணி இல்லை. உருளைக்கிழங்கு வந்து இது இல்லாமல் தான் நான், ஈரம் இல்லாமல் தான் நான் பார்த்தேன். கொஞ்சம் உருளைக்கிழங்கு இதுன்னு விட்டேன், கொஞ்சம் எலுமிச்சம்பழம், கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டாங்க. கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டோம்னா கொஞ்சம் காரம், உப்பு, அப்புறம் என்ன சொல்கிறது, கரம் மசாலா மணம், அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, புளிப்பு, இதெல்லாம் சேர்ந்து உருளைக்கிழங்கு நல்லா இருக்குங்க. நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. அப்புறமா வறுத்து இது வந்து அப்படியே எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்க வேண்டாம். பிள்ளைங்க அப்படியே ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி ரசம் சாத்துக்கு நல்லா இருக்கும். ரசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு, நான் காட்டுறேன். தாளிச்சு கொட்டணும், அவ்வளோதான். ரசம் ரெடி பண்ணிட்டேன் நான், அவ்வளோதான். இது ரெடி பண்ண வேண்டாம். இதை அப்படி இப்போ பாருங்கள், இது செமி கிரேவி ஆகிடுச்சா. இந்த செமி கிரேவி ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய், இது பெங்களூர் கத்திரிக்காயா என்ன கத்திரிக்காய் தெரியலிங்க, சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். விதை கொஞ்சம் இருந்ததுங்க, நம்ம கொஞ்சம் பார்த்து தான் போட்டிருக்கேன். நல்லா இதில் வந்து காரம் வேணும்னா போட்டுக்கலாம். எங்கள் பிள்ளைங்க காரம் சாப்பிடாதுங்க, அதனால் வந்துட்டு 2 பச்சை மிளகா போடுங்க. அந்த பச்சை மிளகா ரொம்ப காரம் அதை இப்போ இதை வந்துட்டு இது பார்த்தீங்களா, இல்லை ஈரப்பதம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம தக்காளி பழம் இருக்கு இல்லையா, அப்புறம் கத்திரிக்காய் அலமீனோடய தண்ணி இருக்குது இல்லையா, அது போடலாம். பார்த்துருப்பீங்க நீங்கள், நான் தண்ணிலாம் ஊற்ற வேலை எக்ஸ்ட்ரா. ஓகே, இதை அப்படியே சிம்மில் வச்சு வேக வைக்கிறோம். இதை வந்து சிம்மில் வச்சு வேகணும், இன்னும் சிம்மில் வச்சு வேகணும் அப்படின்னா சின்ன அடுப்பில் கூட மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரசம் ரெடிங்க, தெரியுதா இல்லையா? அப்புறம் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ரசத்துக்கு எல்லாம் வந்து வெங்காயம், தக்காளி பழம், ஜீரகம், பூண்டு, மிளகு எல்லாத்தையும் அரைச்சி விட்டுட்டேங்க. இங்கே பாருங்க, அரைச்சி விட்டதுனால இது வந்து ரசம் இருக்கு. இப்போ வந்து இது எண்ணெய் வச்சிருக்கேன் பாருங்க, இது வந்து கடுகு கருவேப்பிலை இப்படி தாளிச்சு கொட்டிட வேண்டியதான். ரசத்தை தாளிச்சு கொட்டிடலாமா? வாங்க. ரெண்டையும் போட்டுக்கலாம். கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, இந்த பாருங்க, கருவேப்பிலை, பட்டை மிளகாய் ரெண்டையும் ஒன்றாவே போட்டுக்கலாம். அவ்வளோதான். கடுகு வெடிஞ்சது, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டை மிளகாய் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பட்டை மிளகாய் போட்டிருக்கேங்க. ஏன்னா மிளகு வர போட்டிருக்கேன் ஆல்ரெடி. அதில் மிளகு அதில் போட்டுரு கொஞ்சமாக வந்து இது பெருங்காயத்தை வந்து அப்படி மேலாக கொட்டிட்டு இது சுட சுட கொட்டினோம்னா சரியா இருக்கும் பதம். சரியா, அவ்வளோதான். வெந்து விட்டது ரசம் ரெடி, அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா, பெருங்காயத்துக்கு
இதில் பாருங்க கத்திரிக்காயா இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம தக்காளி உப்பு சரியாக இருக்குங்க, உப்பு போட வேண்டாம். இப்போ அந்த அடுப்பில் ஒன்றுமே நமக்கு தாளிக்கிற வேலை எதுவும் கிடையாது. இப்போ அஞ்சரை பற்றியே கூட்டி வச்சு எண்ணெய் கற்றுக்க நான் இப்படி தாங்க செய்வேன். இது இறக்கும்போது அன்றைக்கி இதில் கோவக்காயில் என்ன போட்டு இறக்கணும் அதே தாங்க இருக்கும். கொஞ்சமாக நான் கடலை மாவு தூவி நல்லா வேகணும், கத்திரிக்காய் வேகணும், இன்னும் நல்லா வேகணும். நான் எண்ணெய் கத்திரிக்காய் இப்படி தான் செய்வேன். நீங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த அடுப்பில் வந்து வானல் போட்டிருக்கேங்க. பார்த்தீங்களா, சொன்ன மாதிரி ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு லைட்டாக. அப்போ என்ன பண்ணேன், கொஞ்சம் தண்ணி விட்டேன். கடலை மாவு பத்தில் இருந்துச்சு, கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்க இந்த பதத்தில் இருக்குங்க. ஓகேவா? இப்போ இது வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து அந்த இதில் வந்து மல்லி இலை போடலைங்க. அந்த பாருங்க மல்லி இலை போட போகிறேன். இதை அலம்பிட்டுனால தாராளமாகவே போடலாம். மல்லி இலை என்கிட்ட கொஞ்சமாக தான் இருக்குது, அதனால கொஞ்சமாக எடுக்கிறேன். எவ்வளவு இருக்கிறது என்று பார்க்கிறேன். நிறைய இருந்தால் நிறைய போடலாம், தாராளமாக போடலாம். கொஞ்சம் தான் இருக்குது, போகிறோம் இது. ஓகே, அலம்பிட்டு மல்லி இலை இதில் உருளைக்கிழங்குல மல்லி இலையை போட்டு போங்க. இப்போ ரசத்துலேயும் போடுவேன், ரசத்தில் கொஞ்சம் போடுவோம். நம்ம ரசத்தில் மல்லி இலை இல்லைன்னா எப்படி? கொத்தமல்லி, உருளைக்கிழங்குல கொத்தமல்லியும் போடலாம். பாருங்க போட்டுனா கொத்தமல்லியே மல்லி இலையே இந்த பாருங்க அப்படி போட்டுடணும். பாருங்க போட்டோன்னா மல்லி இலையா நிறையாவே போடணும். மல்லி இலை நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ பக்கோடாவை பொரிச்சு எடுக்க போகிறோம், வாருங்கள். மத்தியானம் லஞ்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் இதெல்லாம் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்க. என்னடா இப்படி செய்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. நான் வந்து நார்த் இந்தியாவில் இருந்ததுனால கொஞ்சம் அப்படிதாங்க செய்வேன், மசாலாலாம் சேர்த்து. நம்ம ஊர் சமையலும் பண்ணுவேன், ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு நம்ம ஊர் சமையலும் பண்ணுவேன். நான் ரொம்ப நல்லாலாம் சமைப்பேன்லாம் சும்மா பீத்திக்க மாட்டேங்க, நான் செய்வேன். என் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும், நான் செய்கிறது என் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா சமைக்கிறேன், ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னோட சமையல்லாம். என்னமோ போடுறேன், இதோ போடுறேன், சமைக்கிற செய்கிறவங்க, ஆனால் நல்லா இருக்கும் ருசியாக. இங்கே பிடிச்சது இன்னும் கொஞ்சம் வேகட்டும், நல்லா வேகட்டும், நல்லாயிருக்கும். பக்கோடா செய்வதற்கு எண்ணெய் ரெடி. அப்படியே அப்படியே தூவி விடணும். அப்படியே ஒன்று ஒன்றா தூவி விடுறேன், தெரியுதா? மாட பிராவே நல்லா வேகணுங்க. பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் பார்ப்போம் வெந்துட்டுருக்கா. இப்போ வந்து கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து விட்டுலாங்க, அவ்வளோதாங்க. லைட்டாக, அது ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக பண்ணுங்க. 1 ஸ்பூன் கடலை மாவு. நீங்கள் இதுமாரி செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் இப்படி செய்யலாம், வெண்டைக்காயில் இப்படி செய்யலாம். தேங்காய் அவாய்ட் பண்ணிட்டு செய்யலாம், தேங்காய் சேர்க்கறதோட தப்பு கிடையாது. இந்த மாதிரி கடலை மாவு கொஞ்சம் தூவி எடுத்து பாருங்களேன், சாப்பிட்டு பாருங்களேன். வெண்டைக்காய், கோவக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து இப்படி செஞ்சுட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக மல்லி இலை சும்மா அறுத்தும் அப்படி மிளாக அவை பனி மாதிரி கொஞ்சம் தூக்கி விடுவோம். ரசத்தில் போடுறதுல இதில் போடுறான் அப்படின்னு நினைப்பீங்க. என்னடா ரசத்தில் போடுறதும் காம்பலை இதில் போடுறாளேன்னு நினைப்பீங்க. ரசத்தில் நிறைய போட்டாச்சு. ஓகே, இப்போ இது அப்படியே எண்ணெய் கத்திரிக்காய் ரெடிங்க. வாங்க இந்த பக்கம் வந்துடுங்க, அப்படியே இந்த பக்கம் வந்துடுங்க. இந்த கிச்சன் ரொம்ப சின்னதுங்க, எப்படி இடமே இல்லைங்க. எப்படி வந்துருக்குன்னு பாருங்க, சூப்பராக இருக்குங்க. அப்படியே பக்கம் பக்கோடா அப்படியே தனித்தனியாக உடச்சிருக்கோங்க. அதுதாங்க பாருங்க, இதே மாதிரி எல்லாத்தையும் பக்கோடா ரெடி பண்ணலாம். சவுண்டு பார்த்தீங்களா எப்படி வருதுன்னு, முறுமுறுன்னு. இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கணுங்க. இது ரவுண்டு இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பக்கோடா ஆயிடுச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம். சாப்பாடு ரெடி எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள். நீங்கள் நான் செய்த மாதிரி செய்வீங்களா? நீங்கள் எந்த மாதிரி செய்வீங்க? எண்ணெய் கத்திரிக்காய்
உருளைக்கிழங்கு பக்கோடா இந்த மாதிரி செய்வேன். நான் வந்து இதில் வந்து அது பேர் என்ன, பாயசத்தில் போடுவோமே, பேர் மறந்து வச்சுங்க. ஐயோ, சாபுதானா, ஹிந்தியில் சாபுதானா சொல்லுவாங்களே, தமிழில் மறந்துட்டுங்க. ஜவ்வரிசி, தமிழில் ஜவ்வரிசி. இது தாங்க எனக்கு வரவே வராது, மறந்து போயிடுவோம் அந்த ஜவ்வரிசியில். நீங்கள் எப்படி செய்வேன்னு சொல்லுங்கள். பக்கோடா எப்படி செய்வீங்க, எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்வீங்க, ரசம் எல்லாரும் வைக்கிறது தான். ஒத்து சொல்லுங்கள். இந்த சமையல் பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.